இல்லைங்க. நீங்க அதெல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அவங்க சினிமாலயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும். அரசியலும் சினிமாவா தான் பாக்குறாங்க. தளபதி 70 மாரி. இல்ல உங்களுக்கு புரியலையா? இ- இவ்வளவு பெரிய இல்ல டிவிகே டிவிக்கே போட்டா நம்ம பேசு என்ன ப்ரோ. பண்றது? டிவிகே சீஃப், உங்களோட படம் ஜனநாயகத்தையே உங்களுக்கு ரிலீஸ் பண்ண முடியலையே, நீங்களாம் எப்படி ஜனநாயகத்தை காப்பாத்த போறீங்க ப்ரோ? ப்ரோ கபிலன் இல்ல ப்ரோ, சொல்லு ப்ரோ. ஓ! அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? டிவிகே சீஃப் தோழர். ஆமா ஆமா. ஆட்சிக்கு வந்து கபிலனை ஜெயில போட்டு பாரு எங்க ஜனநாயகத்தை கூட பேசவே காப்பாத்திடுவாரு. மாட்டேங்க ப்ரோ. அடியாளுக்கு கூட பேச மாட்டாப்ல, ஸ்ட்ரைட்டா இல்ல வந்து மெயின் வில்லன் தான். இதுக்குதான் இதுக்கு இவனுங்க ஆட்சி வரைக்கும் வரணும். ஆட்சிக்கு வந்தாதான் இவனுங்க அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு இவரு. கபிலம் ப்ரோ, அவங்களோட சினிமால நீங்க வந்து பெரிய கொடூர வில்ல ஐ நோ ஏங்க ரகுவரன் மாதிரி. ஃபைனல் பாஸே அவர்தான். ஆட்சிக்கு ப்ரோ வந்தா காடா பரவாயில்ல, ஃபைனல் பாஸே நீங்க தான் டியூஸ். கபிலம் ப்ரோ உங்களை நம்பியார் ரேஞ்சுக்கு வச்சிருக்காங்க. கபிலன் இது வரைக்கும் இந்த பையன் ஒரு வார்த்தை எங்க எங்களுக்கு கிட்ட பேசவே பேசல மாட்டாங்க. தெரியுமா? எங்க கிட்ட எல்லாம் பேசவே மாட்டாங்க. கபிலன் என்ன மந்திரம் போட்டுருக்கீங்க? எங்க கூட ஒரு வார்த்தை பேச இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். என்ன கேட்டாலும் பதில் வர மாட்டாங்க. இப்ப நம்ம கூட கபிலன் பேர் மாத்தின்னு வந்துடலாமா? வேற வழியே இல்ல, நாளைக்கு எல்லாருமே மாத்திடலாம். ரெட் டிராகன் கோஹோஸ்ட் வாங்கடா. ரெட் டிராகன் மைக் கொடுக்கணுமா? கபிலன் வாங்கிட்டான் அவன். கோவஸ் தான் காட்டுது. வாங்கியாச்சு. கோர்ஸ் காட்டுது. சரி, ஒரு நிமிஷம் ஐயா அப்படியே வாங்கிட்டேன், எல்லாரும் அப்படியே பக்கத்துல அமைதியா இருங்க. நிக்குது. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, பேசாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஜிப்சி எல்லாரும் ஒரு இருங்க. ரெட் டிராகன் முதல்ல மைக் ஆஃப் பண்றேன். மைக் ஆஃப் பண்ணி முதல்ல. டேய் கள்ளக்கதலா, கள்ளக்கதலா, டேய் மைக் ஆன் பண்றா. சொல்றா பொம்பளை பொறுக்கி. சரி, ஆம்பளை பொறுக்கி ராகுல் என்டிகே வந்திருக்கிறாப்புல, நாம் தமிழர் கட்சி. பேசுறியா? லேடன்ட்ட பேசுறியா? லேடனு என்டிகிட்ட பேசுறியாடா? கூலிப்பட தெரியுமாடா? கூலிப்படா அதான் தான் நீ. எனக்கு கூலி படம் தெரியும்டா, ஆனா கூதி படம் எனக்கு தெரியும். அது டிவி கட்சி தான் ஒரு பெரிய படம் அது. இந்தியா பையன் பேசுறா. அபிலா கதறி ஆகஸ்ட் கதறி மாதம் தான் போய் கூலி எனக்கு வேலை படம் இருக்கு. பார்த்தா. நாளைக்கு வந்து உன்னை ஆகஸ்ட் மாதம் பழகுறேன். தான் கூலி படம் பார்த்தா. நாளைக்கு வந்து உன்னை பழகுறேன் நான் மாமே. வரட்டா மாமே. ஓடிறியா? ஓடி ஓடு ஓடு ஓடுகளி ஓடு ஓடுகளி ஓடு. இல்ல கபிலன் அவன் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு போயிட்டு இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு என்னங்க இது? கரும சின்ன பையன் நினைக்கிறேன். நம்ம ஸ்பேஸ் இப்படி ஆயிடுச்சு. நிஜமாவே எனக்கு அசைக்குமா இருக்கு கபிலன். நல்ல வேலை ஸ்பீக்கர்ல இருக்கு. என்ன ஹெட்போன் போட்டிருக்க. வீட்டுல யாராவது கேட்டாங்கன்னா நம்ம அசிங்கமா நினைப்பாங்க. என்னடா பால்வாடி கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. வரட்டா தம்பி 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ போயிட்டு இருந்து இப்பதான் டியூஷன் போயிட்டு வந்திருக்கான். நாளைக்கு போய் சொல்லுவா நேத்து கபிலன் பேசல போய் ஜிப்சி கவனிச்சீங்களா? ஒரு நாம் தமிழ் கட்சி ஐடி மைக்கு வந்த உடனே ஓட்டான் பாத்தீங்களா? ஐயோ அவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? நான் வந்து டிவிகேவோட உறுப்பினர்னாங்க. அவன் உறுப்பினர் அட்டை தான் வாங்கியிருப்பாங்க. அவன் பிஜிஎம் தாங்க வேற லெவலு. வரட்டா மாமேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையா? அதுக்கப்புறம் சொன்னா பாரு அவன். லைஃப்ல மறக்க மாட்டேன். ஜிப்சி இந்த பொழுது இல்ல கபிலன் இந்த கிளிப்ப மட்டும் கட் இல்ல இத கட் பண்ணி விஜய்க்கு டாக் பண்ணணும். இல்ல பண்ணி வைங்க. இத கட் பண்ணி விஜய்க்கு டாக் பண்ணணும். டேய் இவனுக்கு கூட நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு அசிங்கமா இருக்குடா. ஆமா அண்ணாத்த அத மட்டும் அப்படியே கட் பண்ணி அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். நாம் தமிழ் கட்சி ரகுலும் ஒரு ஐடிக்கு மைக் கொடுத்துருக்கேன்னு தான் சொன்னேன். கபிலன் நீங்க போன அப்புறம் அவன் எங்க கூட பேசவே இல்லை. கபிலன் யார் கூடமே பேசல. பேசலையாவா? நாங்க எல்லாருமே பேசி பார்த்தோம். பேசவே மாட்டாங்கடா. என்கிட்ட வந்து ரெட் டிராகன் அவங்க கிட்ட பேசலாங்கடா. அதே பேசுறது பார்த்தா அவன் மேட்டர் என்னன்னா, நம்ம கிட்ட பேசி மோதி பெரிய ஆளாலும் பாக்குறான். புரியுதா உங்களுக்கு? ஆரம்பத்துல இருந்து இதான் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம ஸ்பேஸ்க்கு வந்த இடத்துல இருந்து இதான் பண்ணிட்டு இருக்கான். சின்ன குழந்தை கபிலன், சின்ன குழந்தை. பாவம். சரி, சச்சின் ஸ்பேஸ் போட்டிருக்காங்க, கேக்குறீங்களா? அப்ப போயிருக்காங்க. இல்ல சச்சின் ஸ்பேஸ் போட்டிருக்கான்.
அந்த டிபிடி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கானுங்க அங்கெல்லாம். அவங்க ஆத்தாத்தன ஆத்துவா கபிலன் செம்ம ஃபன்னா இருக்கும். ஆத்தாத்தன ஆத்துவான் சச்சின் ப்ளே பண்ணுமா? அவன் ப்ரோ அவன் விட்டா இன்னைக்கு இன்டர்நேஷனல் அரசியலே பேசுவான். இப்ப தண்ணி எண்ணெய் எடுத்துட்டு எப்படி வரும் அப்படின்னு அவன் பேசிட்டு இருப்பான் இன்னைக்கு. சரி ப்ளே அப்படியே பண்ணுங்க. போட்டுடுங்க. கேட்பான். இல்ல ஜிப்சி ப்ரோ இல்ல சுரேந்தர்னு ஒரு பூமர் பையன் இருக்கான். தெரியும் இருக்கிறது எல்லாமே பூமர் தான். என்ன ஒண்ணு இப்ப ட்ரிகர் ஆகி ரஜினி அபியூஸ் பண்ண நம்ம இங்க ப்ளே பண்றதை கேட்ட உடனே ட்ரிகர் ஆகி அடுத்து அவன் என்ன பண்ணுவான் மட்டும் பாருங்க. வழக்கம் போல நம்மள அபியூஸ் பண்ணுவான் பாருங்க. ரஜினி அபியூஸ் பண்ண நான் ஒரு ஷோ கீழே போயிட்டு திருப்பி வரேன். மைக் தாங்க. நான் சொல்றேன் குத்திட்டு சாவட்டும். போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஆதாரங்களை தெரிஞ்சு ஜுடிஷியரியில கொடுத்து கோர்ட்ல கொடுத்து தண்டனை வாங்கிட்டு வந்தா இது சூப்பர் லான் ஆர்டர் மாடலாடா இது. அப்போ ஜாமீன் எல்லாம் எடுக்கலாம் எல்லாம். அப்ப தடி எடுத்தவங்க தண்டால்காரன் எல்லாரும் வெட்டுவான் குத்துவான் அப்புறம் போவான் அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு வந்து வெளியில வருவான். அப்போ கொடுக்குற பாக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்றேன். கேக்குதா? கேக்குது. எவனோ மூச்சு முடிச்சு பேசிக்கிட்டு இருந்தான். பாதிலே இல்ல ஜிப்சி போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு சொன்னாரு. மைக்ல ரிக்வெஸ்ட் வரும், அதுதான் கொடுத்துட்டு வந்துடுறேன். வந்துட்டா மியூசிக் வருது ப்ரோ. இருங்க இது கொஞ்ச நேரம் தான். அது நான் ஆரம்பத்துல மைக் கொடுத்துட்டேன்னா அப்படியே உட்காந்துங்க. அப்புறம் அதை விட்டு மாறாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் நீங்க போயிட்டு வந்து விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணாத்தா என்னை தூக்கி வெளியில போயிடுச்சு. அதனாலதான் நான் மறுபடியும் வெளியில போயிட்டு உள்ள வந்தேன். சாரி. சரி அப்படியே மைக்ல உட்காந்துங்க. இப்போ நான் மைக் கொடுத்தவங்க அப்படியே மைக்ல உட்காந்துங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துங்க. நான் போய் மறுபடியும் அதை போய் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்றேன். நீங்க மொத்தம் எத்தனை காக்கா ஜிப்சி? இன்னும் 4 தான் நினைக்கிறேன். 4 தான். சரி அவனுங்களை எது ப்ளே பண்ணுவோமா? எல்லாம் மியூட் போட்டுங்கப்பா. யாருக்கு முன்பகங்கிறது தெரியும். என்ன ரீசன் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரியான விஷயங்களை போட்டு இதெல்லாம் பண்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பல புதுசாலாம் சொல்லல. சோ அப்ப எப்படி வந்து ஒரு போலீஸ் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணும், பதட்ட சூழல தெரிஞ்சுக்கும், இன்டெல் எப்படி வேலை செய்யும், இன்டெலிஜென்ஸ். அப்ப இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொன்னா ஹிஸ்டரி சீட்டரை கரெக்டா வாட்ச் பண்ணுவானுங்க. அவன் யாரோட லிங்க் வைக்கிறான்னு பாப்பாங்க. பேரலா இந்த இதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தான் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சரித்திர பதிவேட்டாளர், ஒரு ஹிஸ்டரி சீட்டரை ரைட் ட்ரையலா காம்பவுண்ட் ஏறி போட்டு இருக்கீங்களே. அவன் ரேடார்லயே கிடையாதாங்க. அவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர். இது எப்படி வந்துட்டு ஒரு நல்ல லா அண்ட் ஆர்டரா வரும்? நீங்க பிரிவென்ஷன் ஆஃப் கிரைமுக்கு தேவையான இண்டெக்ஸஸ் எதையாவது ஒன்னையாவது வந்து நீங்க ஒழுங்கா பண்ணிருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு போலீஸ் என்ன இங்கிலீஷ் பேசுறாங்க பாஷா பாய். ஓகேயா? பட் அந்த இண்டெக்ஸ் நோக்கி போறதுல ஒரு சிறப்பான லா அண்ட் ஆர்டர். டேய் இண்டெக்ஷன் ஸ்டவ் கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா இது இண்டெக்ஸ்ன்றா? என்னடா இது? நடவடிக்கை எடுத்துட்டோம். இல்ல இல்லங்க அவன் வந்துட்டு ஒரு இதுவான் எப்படி சொல்றது, ஏன்னா இந்த புக்குக்கு முன்னாடி இல்லடா, இந்த புது புக்குக்கு முன்னாடி இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குமே, அதை சொல்றான் அவன். அதேதான் பிங்க் கலர், அதாவது பிங்க் கார்ஸ் சொல்லிட்டு உமன்ஸ் சேஃப்டியை என்ஷூர் பண்றதுக்கு சென்னை சிட்டிஸ்ல வந்து 100 to 80 to 100 ஹுண்டாய் கிரேட்டா கார்ஸ்ல பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சு வாங்கினாங்க. இட் இஸ் அது ரோட் ஹிட் பண்ணிருச்சா இல்ல பெட்ரோல் போயிட்டு இருக்கா? அந்த மாதிரி கார்ஸ் எதுவுமே நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். அதாவது பிங்க் கலர்ல அடிச்சா அது பெண்களுக்கு அழகுன்னு சொன்ன மென்டல் மட்டும் இருக்கட்டும். 6 சிலிண்டர் ஒருத்தன் குடுக்குறானாண்டா, என்னடா ஆச்சு? இவ்வளவு பண்றாங்க. அது நடைமுறையில இருக்கா இல்லையான்னு கூட கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன புரியுதுங்களா? எதுக்கு அது எதுக்கு நடைமுறைப்படுத்தணும்? போட்டோ எடுத்தாச்சு,
கொத்தடிமைகளை வச்சு ட்விட்டர்ல ட்வீட் போட்டு பரப்பியாச்சு. இதுக்கு மேல என்ன? நான் சொல்றேன் 30 வருஷமா எனக்கு தெரிஞ்சு கலைஞர் உனக்கே 30 வயசு இல்லடா பொறம்போக்கு. என்ன எல்லா ஆட்சி காலத்தையும் பாத்துருக்கீங்க. ஆனா மோசமான ஆட்சினா இந்த 5 வருஷம் தான் சீரியஸா. கோச்சிக்காம மதன் சந்திரசேகர் பாவம் அப்பயே வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணா அப்படியே கட் பண்றோம். மதன் சந்திரசேகர் பேசுங்க. பேசுறேன் பிரதர். இம்பார்ட்டன்டான டாபிக் நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. பட் நான் கட்டப்ப பேச போறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டாபிக் தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இன்னைக்கு கட்டப்ப ஆதவர்ஜுனா இருக்காரு இல்லைங்களா, அவர் பேசுனதுல இந்த மென்டலான பத்தி ஒரு வார்த்தை பேசிட்டாரு. அது வந்து பேசுனது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரியே. ஏன் சொல்றேன்னா கரூர் சம்பவம் இருக்கு இல்லைங்களா, அப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருந்த எல்லாரும் தெரிவிச்ச அந்த சங்கிக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பேர் செத்தாங்க, பாலியல் சம்பவங்கள் எத்தனை இருக்குது, லாக்அப் டெத் எத்தனை இருக்குது, இதுக்கெல்லாம் பேசல அப்படின்னா எவ்வளவு ஒரு கொடூரமான மனநிலையில அந்த ஆள் இருப்பான். அதான் நாம இங்க பாக்கணும். இன்னொரு விஷயம், அப்படி இருக்காருன்னா அவரு திமுகவின் ஆதரவாளர்னு அர்த்தம். சோ ஒரு திமுகவின் ஆதரவாளரை ஆதவர்ஜுனா அவர்கள் கேள்வி கேட்டதுல குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் நான் சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்க. அவர் திமுகவின் ஆதரவாளர்லாம் கிடையாது, அவர் ஆளும் வர்க்கத்தின் ஆதரவாளர். அவர் வந்து எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் ஆண்டுருக்காங்களோ உங்களுக்கு ஒண்ணுதான். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னு இப்ப நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னு சொன்னா நமக்கு ஆதரவாளரா இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு ஆள். ரெண்டாவது ஒப்பீனியன் வேரிஸ். நான் என்ன சொல்றேன், ஒரு ஸ்பேஸ்ல ஒரு பைத்தியம் இருக்கலாம்டா, ஒரு ஸ்பேஸே பைத்தியமா இருக்குங்க. பார்வை இருக்கலாம், எனக்கு ஒரு பார்வை இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா மேக்சிமம் அதெல்லாம் நம்ம தொண்டர்களோ ரசிகர்களோ நாம வந்து சம்பாட் லைக் இங்க ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கும் போதோ இது பண்ணும் போதோ சப்ஜெக்ட் டு என்ன சொல்றது அந்த பேசிக்கலாம், கலாச்சிக்கலாம். அரசியல் மேடைகள் எல்லாம் அவர் பேரெல்லாம் இழுத்துட்டு இருக்க வேண்டிய தேவையே இல்லைங்கிறது என் கருத்து. இதுக்கு நிறைய பேர் மாற்று கருத்து வைக்கலாம், அதையும் நான் வரவேற்கிறேன். என்னுடைய ஒப்பீனியன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா இதெல்லாம் அன்னெசரியா நம்ம போக்கஸையும் ஷிஃப்டையும் மாத்தும். தேவையில்லாம இதை வச்சு ஒரு இதுக்கு ஆதரவா 4 பேர், இதுக்கு எதிராக 10 பேர் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத நான் பாக்குறேன். வந்துட்டு ஒரு பிரேக்கா தான் வந்துட்டு பாக்குறாங்க. தொட்டவன நாங்க விட்டதே கிடையாது. வா நீங்க தொடர்ந்து பேசுங்க. இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான் பிரதர். பட் ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது கரெக்டா தான் தோணுது எனக்கு. அது ஒன்றும் தப்பு இல்ல, அதான் தப்பு இல்ல. கரூர் மேட்டர்ல அதான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் அடுத்தது நாம் தமிழர் அப்படின்னு ஒரு பார்ட்டி இருக்கு இல்லைங்களா, சீமான் அவர்களை வீழ்த்த போத வேற யாரும் கிடையாது, இந்த சாக்கடையும் கார்த்தியும் தான். ஏன் சொல்றேன்னா நீங்க இந்த விஷயத்த நீங்க எல்லாம் கட்டப்ப பாத்துருப்பீங்களோ இல்லையோ, அந்த கடப்பு துரைமுருகன் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட அந்த பேஜ்ல போய் நீங்க பாருங்க, ஒரு இடத்துல கூட நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்னு போட்டது கிடையாது. நாம் தமிழர் கட்சினா எந்த பேஜ்லயும் போட்டதே இல்லை. ஏன் போடல அப்படின்னா அவன் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், அவன் ஒரு மென்டல். அவன் வந்து நாம எந்த அளவு ஃபேமஸ் ஆகிறோம், நமக்கு எந்த அளவு அட்டென்ஷன் அங்க இருக்கு. ஜிப்சி கேக்குதா? எல்லாரும் கேக்குதாப்பா? மக்கள்கிட்ட நாம கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கறதுல அவனுக்கு துளி கூட அக்கறை இல்லை. இது வந்து சீமானுக்கும் தெரிஞ்சுமே பட் இதை அவாய்ட் பண்ணாம அப்ப அவங்க இருக்காங்கன்னா சோ பார்ட்டியே அந்த ஒரு மனநிலையில தான் இப்ப அவங்க இருக்காங்க. நம்ம கட்சியே நடுத்துல நிக்குதான். இதுல அடுத்தவங்க கட்சி பத்தி பேசுறாங்களா பாத்துங்க, எவ்வளவு பெரிய புத்திசாலிங்க. என்னை கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் சம்பவம் பண்ணுவேன். அவன் வந்துட்டு டிஎம் கேட்ட காசு வாங்கிட்டு தாவக்காவடியே கைகூலி, அவன் வந்துட்டு ஒரு இணைய கூலிப்படை, டிஜிட்டல் கூலிப்படை, அவ்வளவுதான். அவனுக்கான மரியாதைகள்லாம் அவ்வளவுதான். அவனுக்கு நம்ம எப்ப பதில் சொல்லணும்னா இப்பெல்லாம் அவனுங்களை பத்தி பேசாம விட்டுட்டு ரிசல்ட் டே இருக்குல்ல, ரிசல்ட் இது வரைக்கும் அந்த கிராஃப் வந்துட்டு ஏறிக்கிட்டே இருந்த கிராஃப் இறங்கும் போது ஒரு ரியாலிட்டி செக் என்ன நடக்கும்னா, உண்மையாவே தமிழ் தேசியத்தை ஆதரிப்பான்ல, உண்மையாவே தமிழ் தேசியத்தை ஆதரிச்சு சீமானு பின்னாடியும் நாட்டாக்கா பின்னாடியும் போனவங்கலாம் அப்ப திமுக
கொடுக்குவா? கொடுங்க. இவர் என்ன டைலாக் சொல்லுவாரு முதலே கேட்டுருங்க. சரி சரிமா சார் ஹைசன்பர்க் பெரிய பிரேக் சார் அந்த மியூசிக் வருது, அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். சார் மை ஹைசன்பர்க் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். கேக்குதா சார்? கேக்குதுங்க சார். ஏன் சார் ரஜினி மக்கள் மன்றம் அப்ப இருந்து நடந்துட்டு இருக்கு. சரி, என்ன நடக்குது என்ன நடக்குது அப்போதுல இருந்து? என்ன பண்றாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப இருந்து சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க. ஏரிகள், குளங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், வாய்க்கால்கள் எல்லாத்தையும் தூர்வாரி பொதுமக்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், சேலம், ஈரோடு இத்தனை பகுதிகளில் பண்ணியிருக்கிறோம். கோவிட் நேரத்தில் வந்து எல்லாருக்கும் தண்ணி, காய்கறி, அப்புறம் வந்து ரத்த தானம், உடல் தானம், அப்புறம் கல்வி தானம், கல்விக்கு பணம், இந்த மாதிரி ஏகப்பட்ட உதவிகள் இருக்கு. ரஜினி மக்கள் மன்றன்ற ஒரு ஐடி ஒன்று இருக்கும், அதுக்குள்ள எல்லாமே போஸ்டா இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. கேக்குதா? இது அப்போ நடக்குது, இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கா இல்ல அப்பயே நிப்பாட்டிங்க? இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. போன மாசம் இதே இன்னைக்கு அறிக்கை விட்டார் இல்லையா சோழிங்கநல்லூர் ரவி, 15 பேருக்கு சொந்தமா தொழில் நடத்துறதுக்கு பணம் கொடுத்து, அது இல்லாம அவங்க தொழிலை நடத்தி அவங்களுக்கு எல்லாருக்குமே அது அன்னைக்கு ரிப்பன் கட்டி எல்லாருக்கும் ஒவ்வொரு தொழில் என்னென்ன தொழில் தெரியுமோ அதுக்கு பணம் கொடுத்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பணம் கொடுத்து, இல்ல எனக்கு துணி தைக்க தெரியும்னா அவங்களுக்கு தையல் மிஷின் கொடுத்து அவங்களுக்கு கடை வச்சு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு செஞ்சது. நேத்து வந்து விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, டெல்டா மாவட்ட விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க விவசாய கடனை அடுக்க முடியாம சொசைட்டில கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த கடனை அடைச்சி அவங்க வீட்டு பசங்களுக்கு மருத்துவ உதவிகள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நேத்து ஒரு விழா ஒண்ணு நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 65 விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க. இல்ல கேளுங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். சொல்ல விடுங்க. ரஜினி மக்கள் மன்றம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, கேட்டீங்க இல்லையா? இதே இப்ப நேத்து நடந்த வரைக்கும் சொல்றேன். லதாமா உள்ள போய் அவங்க வீட்டு குழந்தைகளுக்குன்னு தனியா சைல்டு சேஃப்டின்னு சொல்லிட்டு அவங்க தனியாவே ஒன்னு இது நடத்துறாங்க. அது மூலமா எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இல்ல வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இல்ல வந்து பொருளாதாரத்தில் அடிப்பட்ட குழந்தைகள், இல்ல பெத்தவங்களால கைவிடப்பட்ட குழந்தைகள், இவங்க எல்லாரையும் தத்தெடுத்து அவங்களுக்கு போதுமான தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு NGO அமைப்பு மாதிரி. இப்ப நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன்ல. இது வரைக்கும் விஜய் கட்சி ஆரம்பிச்சு என்ன செஞ்சிருக்கு? நான் கேட்டது உங்களுக்கு புரியுதா ஹேசன்பர்க்? நீங்க கேட்ட கேள்விக்கு ரஜினி மக்கள் மன்றம் இல்ல ஹேசன்பர்க் நியாயமா இருக்கணும். இல்ல ஹேசன்பர்க் நியாயமா இருக்கணும். வெந்தீங்க, மைக்க கொடுத்தேன், என்ன பண்ணாங்க? இல்ல ரஜினி மக்கள் மன்றம் இது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு கேள்வி பேசுறது கேக்குதா இல்லையா ஹேசன்பர்க்? இப்படி ஒரு தடவை சும்மா இருக்க கூடாது தலைவா. என்னங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பக்கம் பதில் சொல்லணும். இப்ப என்ன கேள்வி கேட்க விடுங்களாங்க, ஏன் பயமா இருக்கா? கேள்வி முதல் கேள்வி வைத்தேன். இத்தனை மாவட்டம் முதல் கேள்வி நீங்க கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டேங்க. இப்ப நான் கேள்வி கேட்க விடுங்க. ஐயப்பா, கேஸ் போட்டு ஒருத்தரை டார்கெட் பண்றீங்கன்றப்ப நம்ம கேள்வி கேட்கறப்ப இல்ல உங்களுக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியுமா? கேள்வி கேட்க தான் தெரியும், பதில் சொல்ல தெரியாதா? கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும்னா நீங்க கிளம்புங்க. இல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், நாங்க பதில் சொல்லுவோம், அதுக்கப்புறம் நாங்களும் கேள்வி. அரசியல் கட்சி ஆரம்பிச்சது யாரு? விஜய் தானே, ரஜினி இல்ல. அப்ப நாங்க மக்கள் தானே கேள்வி கேட்கணும். பயமா இருக்கா? நாங்க கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு பயமா இருக்கா? ஒண்ணுக்கு வருதா? நிறைய வேண்டாம். விஜய் வீட்டுல வேலை செஞ்சவங்களுக்கு விஜய் என்ன பண்ணாரு அதை மட்டும் சொன்னா என்ன கேள்வி கேட்டால மூத்திரம் வருதா? நான் என்ன கேள்வி கேட்கலையே. விஜய் கட்சி கட்சி ஆரம்பிச்சு என்ன கிழிச்சிருக்கிறாப்புல. இப்ப நான் பட்டியல் போட்டேன்ல, எத்தனை மாவட்டத்துல, எத்தனை ஊர்ல, எத்தனை கிராமங்கள்ல தூர்வா இருக்கீங்க, குளத்தை தூர்வா இருக்கீங்க, ஆறுகளை தூர்வா இருக்கீங்க, ஏரிகளை தூர்வா இருக்கீங்க, அரசு பள்ளிகளை சுத்தம் பண்ணி புதுமைப்படுத்தி அவங்க உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? எத்தனை பசங்களை படிக்க வச்சிருக்கீங்க? லிஸ்ட் கொடுங்க இப்ப எனக்கு. யாரும் என்டர் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, விஜய் கட்சி இந்த 2.5 வருஷத்துல என்ன கிழிச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு? சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில வரல தலைவர். நான் பதில் சொல்லுவேன். ஜிப்சி பாத்தீங்களா, இவரு கேட்ட கேள்விக்கு பதில் வரலையா?
இல்ல 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 பிரதர், இல்ல பிரதர் ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தான் இது. இல்ல ரெக்கார்டிங். தூத்துக்குடி மாவட்டத்துல ரஜினி ரசிகரே கிடையாதா? தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த ஒரு தூத்துக்குடி மாவட்ட தலைவர் யாரு? தூத்துக்குடி மாவட்ட தலைவர் இல்ல யாரு? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ உங்க கேள்வி வந்து ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ணான்னு கேட்டீங்களா, இல்ல தூத்துக்குடி மாவட்டத்துல என்ன பண்ணான்னு கேட்டீங்களா? உங்க கேள்வி என்ன? மாவட்டத்துல ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ணாங்க? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அப்படி நீங்க கேட்கல. இதுதான் தப்பு. புரியுதுங்களா? ஏதோ வந்தோன்னு ஒரு வாயில வந்து ஒரு கேள்வி கேட்க வேண்டியது. அந்த மனுஷன் 6 மணி நேரத்துக்கு பேசின அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் உள்ள வரீங்க. இல்ல ப்ரோ, நீ சின்ன குழந்தையா? அதுக்கு மேல அவர் அவ்வளவு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாரு. தமிழ்நாடு முழுக்க எத்தனை மாவட்டம் இருக்கு? தமிழ்நாடு மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்கு? அதை மட்டும் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்கு? அதையும் நான் தான் சொல்லணுமா? இல்ல தூத்துக்குடினா இல்ல உங்க தலைவருக்கு இல்ல தூத்துக்குடினாலே இப்பவே கூப்பிடுவாங்க. ஜோயல் சார் கூப்பிடுவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து பேசிட்டு போனா போல. தூத்துக்குடி மாவட்டத்துல தான் வந்து பேசிட்டு போனா போல. நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. அப்பவே வந்தீங்கன்னா நேர்லயே கேட்டுக்கலாம். ஆக்சுவலா அப்படிங்களா? நீங்க தூத்துக்குடி மாவட்டமா? ப்ரோ, நான் கேக்குற கேள்விக்கு நான் தூத்துக்குடியா இருந்தா தான் கேட்கணும் அவசியம் இல்ல. புரியுதா? இல்ல ப்ரோ, என்ன மேட்டர் இப்போ? இல்ல என்ன மேட்டர்? என்ன மேட்டர் இப்போ? கட்சி ஆரம்பிச்சது யார் இப்போ? கட்சியே இல்ல, இது பண்ணி அது பண்ணி பதிலே சொல்லக்கூடாது இவனுங்கலாம். இதுங்கலாம் இப்போ நான் கேக்குறேன். கேள்வி கேட்கதான் தெரியும், பதில் சொல்ல நம்ம பதில் சொல்ல வந்தாலும் பதில் சொல்ல விட மாட்டாங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டா பதில் தெரியாது. ஏன்னா அங்க விஜய் ஒண்ணு கிழிக்கல, கூத்தியால வச்சு கூத்தடிக்கிற தவிர வேற எதுவுமே செய்யலையே விஜய் இந்த 2.5 வருஷத்துல. எங்க போனாலும் கேள்வி கேட்கறான். இந்த பிங்க் மேன் வந்தாலும் அவன் கேள்விதான் கேட்கறானுங்க. எவனுக்கும் ஒரு பதிலும் தெரிய மாட்டேங்குது. ஆண்மை இருக்கிற ஒரு விஜய் ரசிகன் இந்நேரம் இது வரைக்கும் 2.5 வருஷத்துல என்ன விஜய் கிழிச்சிருக்கான்னு இந்நேரம் ஆம்பளையா இருக்கிற ஒரு விஜய் ரசிகன் டக்கு டக்குன்னு சொல்லி இருக்கணுமே. 2 வருஷத்துல என்னப்பா 41 பேரு சொல்லுங்க. 51 பேரை தமிழ்நாடு முழுக்க ரஜினி மக்கள் மன்றம் என்ன செஞ்சது, என்ன கிழிச்சதுன்னு டேட்டாவோட, போட்டோவோட, ஆதாரபூர்வமோட, வீடியோவோட நான் எடுத்து சொல்ல முடியும். இப்ப நான் வார்த்தையால சொன்னேன். ரஜினி மக்கள் மன்றம் ஐடி இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து எல்லா மாவட்டத்திலயும், கடலூர், கிருஷ்ணகிரி. விஜய் தலைவர் மாதிரியே தற்கூரியா இருக்கிறீங்க. என்ன செஞ்சீங்கன்னு என்ன கேக்குறீங்களே? நாங்க அரசியல் கட்சி இல்ல, நாங்க ஒரு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஒரு இயக்கமா ஒண்ணு வச்சிருக்கிறோம். அது ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வாரம் இந்த 2 வாரத்துல கொலை ரேப்பு நடந்திருக்கு. இதுக்கு சம்பந்தமா உங்க ரஜினி சார் ஏதாவது ஒரு இரங்கல் தெரிவிச்சாரா? அவர் என்ன கட்சி தெரிவிச்சிருக்கானா? ரஜினி தெரிவிக்கல. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்ல, ரஜினி கட்சி ஆரம்பிக்கல, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்ல. அவன் போராட்டத்துக்கு நீ கிளம்பிக்கிட்டானா? இன்னைக்கு எதுக்கு நீங்க போராட்டம் பண்ண? இன்னைக்கு உன் கட்சி எதுக்கு போராட்டம் பண்ணிச்சு? ஏய், மைக் ஆன் பண்றா. நீங்களே மைக் ஆஃப் பண்ணிட்டு மயிரு பேசுறது கேளுடா, முதல்ல கேளு. இன்னைக்கு போராட்டம் நடந்ததுல, நீங்க போராட்டம் பண்ணீங்களா? ஏன்டா விஜய் எங்கடா போனா? எவன் மடியில போய் படுத்து தூங்குனா? அவன் எவன் மடியில படுக்க போனா? பாதுகாப்பு அனுமதினு ஒண்ணு கொடுக்க மாட்டா. காவல் அதிகாரி வந்து திடீர்னு வந்து ஒண்ணு ரஜினிகாந்த் சும்மா மயிரு ரஜினிகாந்த் என்றவர் நடிகர். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. அறிவு கட்ட தற்குறி. கட்சி ஆரம்பிச்சது ஒண்ணு. இன்னும் திருஷா மடியில படுத்திருக்கிறது ஒண்ணு. கூத்தியால வச்சிருக்கிறது ஒண்ணு. பொண்டாட்டி கழுவி ஊத்துறது ஒண்ணு. புரியுதா? இங்க பாரு, நான் சொல்ற ஒரு கேளு. எல்லாம் செய்யறது ஒண்ணு. ஆனா அவர் இதுக்கு குரல் கொடுத்தாரா? ரஜினி என்ன மயிருக்கடா குரல் கொடுக்கணும்? 41 பேர் கரூர்ல இறந்த போது அது ஒரு பேரழிவுடா. அது ஒரு பேரழிவு. சைனாக்காரன்ல இருந்து ஆரம்பிச்சு ரஜினி மட்டுமா இங்க உட்காந்து அனுதாபம் தெரிவிச்சாரு. அனுதாபம் 41 பேர் சத்தா நீங்க அனுதாபம் தெரிவிக்க மாட்டீங்களா? சந்தோஷப்படுவீங்களா? இல்ல மலேசியால போய் டான்ஸ் ஆனாரா? சொல்லு. ரஜினி என்ன 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் மலேசியால போய் உட்காந்து ஆடி லஞ்ச் போட்டு டான்ஸ் ஆனாரா? கைய கம்பத்துல ஒண்ணு கடிக்கிற மாதிரி காலத்துக்கு டான்ஸ் ஆனாரா? இல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. தைரியமான ஆண்மை இருந்ததுன்னா இல்ல நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? நீ கேள்விதான் கேட்ப. உன் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சான், எங்க புடுங்க போனான்? இன்னைக்கு போராட்டத்துல போர்டை தூக்கிட்டு நிக்க வேண்டியது 5 நிமிஷம். ஏன் எங்க நிக்கல? எங்க போனான் அவன்? எவன் மயிரை புடுங்க போனான்? எவன் பாவாடைக்குள்ள போனவன்? எவளோட பாவாடைக்குள்ள போனான்? இதை விட அசிங்கமா கேட்பானா? ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற, இங்க பேரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற,
உன் கட்சி தலைவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான், நாட்டுல கற்பழிப்பு நடக்குது, கொள்ளை நடக்குது, அநியாயம் நடக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்ற. சரிடா, இதை தட்டி கேட்க வேண்டிய முதல் கடமை யாரு? எனக்கும் டிஎம்கே தானே போட்டி. நீ சொன்ன பேச வேண்டியது நீ தானே. உன் தலைவன் எங்கடா போனா இன்னைக்கு போராட்டத்துல? ஆதவர்ஜனா அவன் விஜய் பொண்டாட்டியா? ஆதவர்ஜனா விஜய் பொண்டாட்டியா? அவன் எதுக்கு நாங்க வந்தான்? விஜய் எங்க? உன் தலைவன் எங்க? எங்க மயிரை போடுங்க போனா? எப்ப பாவாடிக்குள்ள போனா? தூத்துக்குடி மாவட்டத்துல அஜித்தான ஒரு பொண்ணு மாவட்ட தலைவர் கார் முன்னாடி வந்து நின்னுச்சு. காரை நிப்பாட்டாம போனானே மானம் கட்டவன். நான் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு நான் கேக்குறேன். அஜிதா எங்க கட்சியில இல்ல, இது வந்து இது திமுக செயல் அப்படின்னு சொல்லி உட்காந்து இங்க உட்காந்து ஆலையில முட்டு கொடுத்தவன் அவன். இங்க இருக்கிற விஜய் ஃபேன் தானே. ரஜினியோட சிவாஜி ஆம்பளையா இல்லையான்றது டாக்டர் சொல்லட்டும். ஏன்னா அதுவே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஏதோ ஒரு ஆபரேஷன் வேற நடந்துதான், அது அப்புறம் இருக்கட்டும். அவருக்கு ஆபரேஷன் நடந்திருக்கும்டா. அவரை ஒத்துக்கிறியா? கூத்தியால வச்சிருக்க சரியா தப்பாடா நீ சொல்ற? பொண்டாட்டி இருக்கும்போது டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே இன்னொரு பொம்பளை வச்சிருக்கிறது சரியா தப்பா? ஹேசன்பர்க், இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன்டா. நீ 2.5 வருஷத்துல தமிழ்நாட்டுல ஒண்ணு நீ கிழிக்கல. நான் அந்த கேள்வி கூட ஓடி, ஏன்னா உனக்கு பதில் தெரியல. சரியா? நீ என் கையிலுக்குள்ள போறாத. நான் இப்ப டைரக்டா உன்னை நான் கேட்கறேன். சிம்பிள். பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது, பொண்டாட்டியோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, பொண்டாட்டிய கூட நீங்க வந்து உறவுல இருக்கும்போது கஞ்சா அடிச்சுட்டு வந்திருக்கியாடா? நான் பேசுற கேக்குது பதில் சொல்றா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. ஐசன்பர்க் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. அறிவு இருக்காடா? சோறு திங்கிறியா இல்ல என் பீ திங்கிறியா இல்ல ரஜினி பீ திங்கிறியா? சொல்லு. நான் ரஜினி பீ மட்டும் தான் திம்பன்னா சொல்லு. நான் போயஸ் கடல இருந்து கட்டுக்கட்டா எடுத்துட்டு வந்து டிரைனேஜ்குள்ள உனக்கு ஓகே கீ போட்டு கொடுத்துறேன். உள்ள போய் மொத்தமா தின்னு. இதை விட அசிங்கமா என்னடா கேட்பான் வண்டையா? டே நான் கேட்கக்கூடிய ஒரு நீங்க தான் கேள்வி கேட்கணும், நாங்க உங்களுக்கு கேள்வி கேட்க கூடாதா? நீங்க பெரிய புடிங்கியாடா? நீங்களா விஜய் என்ன பெரிய புடிங்கியா மாமா? அவனை பெரிய புடிங்கியா? ஏன்னா வானத்துல நிறைய குஷ்டானா கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்தவன் ரஜினி என்ன கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் என்ன கட்சி ஆரம்பிச்சாரு? விஜய் கேட்கறது வலிக்க. இன்னைக்கு போராட்டம் நடந்ததுலடா. ஒரே ஒரு கேள்வி, இதுக்கு மட்டும் பதில் மைக் ஆஃப் பண்ணிரு. இன்னைக்கு போராட்டம் நடந்ததுல எங்க புடுங்க போனா? ஒன்னு எவன் மயிரை புடுங்க போனா? எவன் சௌரி மயிரை புடுங்க போனா? சொல்லணும்னா ஒரு எடுத்த உடனே ஒரு ரஜினி மாதிரி எங்க போக முடியாது. ஒரு இடத்துக்கு போனோம்னா பெர்மிஷன் ஒண்ணு வாங்கணும். ரஜினி போனா ஆள் மதிக்காம இந்த லூசு புண்டை தானே போறேன், அந்த வழக்கு புண்டை போறேன்னு நினைச்சுவாங்க. அம்பேத்கர் சிலைக்கு போட போனீங்க. அம்பேத்கர் சிலைக்கு போனீங்க. அம்பேத்கர் சிலை போடுறதுக்கு போனீங்கல்ல. ஒன்னா காலையில 6 மணிக்கு போனால யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? டேய் லூஸ் குதிடே ஏசுன்பாரு. டேய் மயிரே, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனால சார்ட்டர் ஃபிளைட்ல கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போனானா? திரிஷா கூட கல்யாணத்துக்கு போனானே, என்ன கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கிட்டு போனானா? ஓயா புண்டா லூசு புண்டா, நான் கேக்குற பதில் சொல்லு. திரிஷாவை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போனால கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போனானா? நீங்க ஆக்கிரமிப்புக்கு வித்தியாசம் உங்களுக்கு ஓத்தா பத்தினா நான் கேக்குற பதில் சொல்லு. இல்ல விஜய் வந்து பத்தினா எனக்கு பதில் சொல்லு. சிம்பிள். நான் என்ன கேக்குறேன், திரிஷாவை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போனால யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போனா? இதனாலதான் அவங்க மெண்டலான்னு சொல்றாங்க. ஒன்னனாலதான்டா இங்க எல்லாரும் தற்கொலை சொல்றாங்க. தனிப்பட்ட விஷயத்துல எல்லாரும் தற்கொலை சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீதான்டா தற்கொலை. போறதுக்கும் கரூர்ல 41 பேர் கொன்னுட்டு போனீங்களாடா? கரூர்ல 41 பேர் கொன்னுட்டு சூத்து பறக்க 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 சூடா பறக்க பறக்க ஓடனான்ல உன் அண்ணன். சூத்துக்கறி பிக்கிற அளவுக்கு பறந்தான்ல, பறந்து ஓடனான்ல. ஓடுகாலி பையன் ஓடனான்ல. யாரு? விஜய் ஓடனான்ல. 3 நாள் கழிச்சு வந்து உக்காந்தான்ல. 3 நாள் கழிச்சு வந்து குத்த வச்சு வந்து உக்காந்தான்ல. நான் என்ன கேக்குறேன், அப்பெல்லாம் வாயை திறக்காத பையன் ஏன் என்ன மயிருக்கு 3 நாள் கழிச்சு வாய்ப்பா? இப்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும். இந்த இடையில ஒரு பையன் வந்துக்கு, அது யாரு? ஹெய்சனா? விஜய் ஃபேனா? இவன் விஜய் ஃபேன் தான். இவன் விஜய் கட்சியில தான் இருக்கிறான். விளக்கு பிடிப்பா. ஹார்லி ரேட் நைட்டுக்குனா வேற ரேட். நான் என்ன கேக்குறேன், சேலத்து மாவட்டத்துக்கு போன ஒரு நிமிஷம் இருந்து வந்து ஆரம்பிச்சுட்டு ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்
ரஜினி அவன் மிஞ்சிட்டான்ற ஒரே வார்த்தையை எப்படி இவங்களால ஏத்துக்க முடியுது? ஏன்னா ரஜினிய வச்சுதான் இவனுங்க பூரா உள்ள வந்ததே தான், இன்க்ளூடிங் இருங்க அன்பேலன், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஹேசன்பர்க் கட்சி ஆரம்பிச்சது ரஜினியா விஜயா? ஆம் இல்லை, இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ரஜினி ஆரம்பிச்சாரு, போயிட்டாரு. கட்சி பேரை சொல்லு, ரஜினியோட கட்சி பேரை சொல்லுப்ப. அந்த சொன்னி என்னத்தான் எனக்கு தெரியும். அவன் இல்ல இப்ப நீ சொன்னில ரஜினி கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொன்னில, இப்ப அந்த கட்சி பேரை சொல்லு பாப்போம். ஏய் வந்து ஆரம்பிச்ச ஒரு மாசம் அழிஞ்சு போன கட்சி எவனா ஞாபகம்? இப்ப தமிழ்நாட்டுல எவனா ஞாபகம்? கட்சி ஆரம்பிச்சான்னு சொன்னில, அந்த கட்சி பேரை சொல்றா. ஆம்பளை என் தலைமை 2 வருஷம் 3 வருஷம் கட்சி நடத்தினேன். ஆம்பளை நான் என்ன மயிர்கிட ஓடுகளி தம்மா ஓடனா 41 ரூபாய் போட்டு எதுக்குடா ஓடனா ஓடுகளி தேவையா போய? எதுக்குடா ஓடனா ஓடுகளி? ஓடுகளி எதுக்கு ஓடனா? அந்த ஓடுகளி எதுக்கு ஓடனா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. டேய் ஐசன்பர்க் முட்டா பையல கொஞ்சம் இருடா. ஏங்க சீரியஸா ஹேண்டில் பண்ணாதீங்க. அண்ணனுக்கு கொஞ்சம் ஏதோ ஆபரேஷன் இருங்க, அண்ணனுக்கு கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணாங்களாமே, அது என்ன பிரச்சனை? அது கொஞ்சம் டீடைலா சொல்லு. வருங்கால முதல்வர் நான் ஒரே ஒண்ணு பாயிண்ட்பா, அவசரப்பட்டு ஆம்பளைன்னு வார்த்தை விடாத. இன்னைக்கு காலையில தான் சஞ்சய் வந்து ஏதோ ஒன்று அறிவிப்பு ஒன்று பண்ணியிருக்காராம், இனிஷியலை மாத்திருக்கா போலையா, பாத்துக்க. நீங்க இவங்கிட்ட என்ன டாபிக் வேணுமோ அதான் கேட்கணும். இவனே விளக்கு பிடிக்கிறவன். அண்ணனுக்கு அந்தரங்க உறுப்புல என்ன பிரச்சனை சொல்லுங்கடா. அந்த பையன் இனிஷியலா ஆபரேஷன் எப்படா பண்ணீங்க? சொல்றடே நியூஸ் உண்மை அத டீடைலா சொல்றா. ஆபரேஷன் பத்தி விஜயோட ஆணுறுப்புல என்னடா பிரச்சனை? விஜயோட ஆணுறுப்புல என்னடா பிரச்சனை? அது சொரி சரங்கெல்லாம் வந்திருக்காமே சொன்னாங்க. ஒரு வாரத்துல இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டுல நடந்திருக்கு, 2 வாரத்துல இந்த பிரச்சனை ஏதாவது. ஆமா அதுல ஒரு பிரச்சனை விஜயோட ஆணுறுப்பு பிரச்சனை. சொல்லு. டேய் நீ இந்த ஆபரேஷன் மேட்டர் பேசுற. ஏங்க விஜய் ஃபேன் கிட்ட என்ன பேசணுமோ அதான் பேசணும். அவனுங்களே புள்ளி வைக்கிறவனுங்க. என்ன பேசணுமோ அதான் பேசணும். இவரு கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொல்லி நொட்டணுமா? நம்ம கேள்வி கேட்டா இவர் பதில் சொல்ல நொட்ட மாட்டாரா? இல்ல என்கிட்ட இத பத்தி பேசணும்னா உங்ககிட்ட ரஜினி கிட்ட அரசியல் பத்தி பேசக்கூடாது. அரசியலுக்கு ரஜினிக்கு என்ன சம்பந்தம்? அரசியலை பத்தி மயிரே ரஜினி அரசியல் பேசினாரு. விஜயோட பொண்டாட்டி இருக்காங்கல்ல ஆணவ வருதுனா அவனால ரஜினி பேரை இழுத்து விட்டு பேசினா. இல்ல தெரியுது ரஜினிக்கு அரசியலுக்கு என்ன இல்ல பொறுமுக நான் சொல்றது கேளு. இங்க ரஜினியை பத்தி பேசுறதுக்கு என்னடா வேலை உங்களுக்கு? உன் கட்சிக்காரங்க திருட்டு முட்டா பண்றேன். நான் சொல்றது கேள்ற முட்டா பண்றேன். இன்னைக்கு போராட்டம் நடத்தினில்ல, அதுக்கும் ரஜினிக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு ரஜினி பேரை உள்ள எடுத்தான்? ஆதவர்ஜனா விஜய் பொண்டாட்டி ஆதவர்ஜனா இருக்கான்ல, அவன் எதுக்கு ரஜினி பேரை எடுத்தான்? என்ன கேட்டானா உங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா? டிஎம்கேல மயிரே அது சிவாஜி